நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவாக பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நம்ம நேற்றைய தினம் என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மார்க்கெட் இன்றைக்கி ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்பில் இருந்துச்சு. முடியும் போது பார்த்திங்கன்னா 73 பாயிண்ட் பாசிட்டிவில் முடிஞ்சிருக்கு. சரிங்களா, மார்க்கெட் எது வரைக்கும் ஏறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, இப்படியே மார்க்கெட் மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதற்கெலாம் இந்த வீடியோவில் பதில் சொல்ல போகிறேன். அதே நேரத்தில் இன்றைக்கி மார்க்கெட் ஏறினதுக்கு யார் யாரெல்லாம் காரணம், நாளைக்கு நெஃப்டி ஓஐ டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் முழுக்க பார்த்துடலாம். நெஃப்டி இப்படியே அப் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிடுமா, இல்லை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வருமா அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நெஃப்டி நான் டே கேண்டிலில் வச்சு காமிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வீக்லி அனலைசிங்கில் சொன்னது தான், மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா அகைன் ஒரு 1500 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் இப்போ போயிட்டு இருக்க மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா அகைன் ரெசிஸ்டன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா, இன்னுமே அப் ட்ரெண்டுக்கான முழு கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. இந்த இடத்துல மார்க்கெட் இந்த சப்போர்ட், இந்த ப்ளூ கலர் லைனை மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ப்ளூ கலர் லைன் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். 1 ஹவரில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மார்க்கெட் இந்த ப்ளூ கலர் லைனை மல்டிபிள் டைம் என்ன பண்ணுச்சு, மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த மல்டிபிள் டைம் இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இந்த லைனை பிரேக் பண்ண முடியாமல் இருந்துச்சு. ஒன்ஸ் இந்த லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்தது, அகைன் என்ன பண்ணிடுச்சு, திருப்பி உள்ளார வரதுக்கு கஷ்டப்பட்டுச்சு. ஆனால் ஒரு நேத்தியோட 1 டே கேண்டில் என்ன பண்ணுச்சு, சப்போர்ட்டு எடுத்துகிட்டு மார்க்கெட் அங்கேருந்து ஒரு ரேலி கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 400-500 புள்ளிகள் ரேலி கொடுத்துருக்கு. 22,500லேருந்து ஒரு 900 வரைக்கும் ஒரு 400-500 புள்ளிகள் மேலே வந்திருக்கு. இப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிடுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். இதை நம்ம டே கேண்டிலில் பார்த்தோன்னா நமக்கு ஒரு தெளிவான வியூ கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எப்போதுமே மார்க்கெட் ஒரு பாட்டம் அவுட் ஆகும்போது கொஞ்சம் புல் பேக் இருக்கும். எப்போதுமே பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து கீழே விழுந்திருக்கு. விழுகும் போது மார்க்கெட் வேகமாக கீழே விழுந்தாலும் ஒரு இடத்துல பட்டுட்டு பவுன்ஸ் ஆகும்போது மார்க்கெட் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு புல்லிஷ் கேண்டில் விழுந்திருக்கு. தெரியுதுங்களா, மார்க்கெட் ஒரு பாட்டம் அவுட் ஆகும்போது ஒரு ஸ்விங்கு திருப்பி எடுக்கும்போது ஒரு புல்லிஷ் வரும், இந்த இடத்துலையும் புல்லிஷ் வரும். திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு மார்க்கெட் வேகமாக ஃபால் ஆனிச்சு. கண்டினியூவாக ஒரு 2-3 நாள் க்ரீன் கேண்டில், உடனே அதை நம்ம பெருசாக நம்பிடக்கூடாது. புரியுதுங்களா, அதே போல் தான் மார்க்கெட் அகைன் கீழே வந்துச்சு. இந்த ரேஞ்சில் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே 1 or 2 days என்ன ஆகும், க்ரீனில் காமிக்கும். உடனே நம்ம மார்க்கெட் உடனே மேலே போயிடும் அப்படிங்கிற மாரி நினைக்கக்கூடாது. மார்க்கெட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னை நான் இதுக்கப்புறம் டெலீட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை நான் மல்டிபிள் டைம் இதை எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க வேணாம். சார்ட்லேயும் உங்களுக்கு ஒரு பார்த்திங்க அப்படின்னா ஒரு இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா, ஏன்னா எல்லாத்தையுமே மார்க்கெட் பிரேக் பண்ணிடுச்சு. இனிமேல் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த ஒரு லைன் மட்டும்தான். மார்க்கெட் இந்த ஒரு லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா ஃபர்தராக மேலே போயிடும். இல்லைன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் திருப்பி அகைன் கீழே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த லைனை பாருங்கள், மார்க்கெட் இங்கேருந்து மேலே போயிட்டு இந்த லைனை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி ஒரு லோ வந்திருக்கு. திருப்பி மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் ஒரு புது லோ வந்திருக்கு. திருப்பி ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட் ஒரு புது லோ வந்திருக்கு. அகைன் மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்க ட்ரை பண்ணணும். இந்த இடத்துல மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்ததுன்னா அகைன் நியூ லோ வரும். அது எது வரைக்கும் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 21,269 அப்படிங்கிற இந்த லோ வரைக்கும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா, இந்த லோ அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ விழுந்துச்சு அப்படின்னா 23,000லேருந்து 2,000 பாயிண்ட்ஸ் ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். இந்த இடத்துலையே மார்க்கெட் கன்சல்டேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த லைனை டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது மார்க்கெட் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வந்துடுச்சு அப்படின்னா நல்ல ஒரு பெரிய ஃபால் வரும். ஒரு 2,000 பாயிண்ட்ஸ், கிட்டத்தட்ட
ஒரு 1700 800 பாயிண்ட்ஸ் வந்து ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒன்ஸ் இந்த இடத்த ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் மார்க்கெட்டு கன்சல்டேஷன் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கன்சல்டேஷன் ஆகிட்டே இருக்கும். இந்த ட்ரம்ப் வேறு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து இந்த டேரிஃப்லாம் வந்து டேட்டு வந்து சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அதில் ஏதாவது ஒரு பெரிய நெகட்டிவ் இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே வந்துடும். சப்போஸ் பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா பிரேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துங்க. இந்த ரேஞ்சில் இருக்குங்களா? இப்போது மார்க்கெட் இந்த லெவலில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா உடனே மேலே போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே போகாது. இந்த இடத்துலேருந்து திருப்பி இந்த ப்ளூ கலர் லைனை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் இப்படி மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? இதை வந்து பார்த்துக்கோங்க. மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைன் தான் வந்து இப்போதைக்கு இருக்கிறது இம்பார்ட்டன்ட். இந்த ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் வந்து இப்படி டச் பண்ணிவிட்டு கீழே வரப்போகுதா இல்லை பிரேக் பண்ணிவிட்டு மேலே போக போகுதா? புரியுதுங்களா? இந்த நான் ஆர்எம்ஆர் காமிக்கிறது புரியுதுங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்று பிரேக் பண்ணிவிட்டு உடச்சிட்டு மேலே போக போகுதா இல்லை கீழே போக போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது ஒரே நாளில் உடைச்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். இப்போதைக்கு இன்ட்ராடேக்கு எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ரேலி வந்து இப்போ புரிஞ்சிருச்சிங்களா? எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகும், எவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு தற்காலிகமான ஒரு ரேலி தான். சரிங்களா? இது வந்து 23,100 இந்த ரேஞ்சு 23,054 இந்த ரேஞ்சு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஞ்சு பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்தது 23,220 இந்த லெவலில் மார்க்கெட் பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். 23,200க்கு மேலே வீக்லி கேண்டிலும் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பை வந்து நம்ம ஃபர்தராக எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஆனால் இது நடக்கணும். இது நடக்குதான ஒரு 2 நாட்களில் வந்து பார்க்கலாம் நண்பர்களே. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,671 அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 21,967 சரிங்களா? அதற்கு கீழே இருந்துச்சுன்னா 21,277 சரிங்களா? நான் எதிர்பார்க்குறது மார்க்கெட் வந்து 21,277 டு 21,300 ரேஞ்சுக்கு மார்க்கெட் வந்துட்டு திரும்பினுச்சு அப்படின்னா நல்லாவே ஒரு புல் பேக் ரேலி மார்க்கெட்டில் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட விருப்பம். சரிங்களா? தனிப்பட்ட கருத்தும் கூட. அடுத்தது பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு டபுள் பாட்டம் மாதிரி எடுத்திருக்கு. சரிங்களா? இந்த பேங்க் நிஃப்டி டபுள் பாட்டம் எடுத்து நிற்கிது. இமிடியேட்டாக பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 50,636 தான். இந்த லெவல் தான் இனிமேல் ரெசிஸ்டன்ஸ். இது கண்டினியூ ஆகும். இப்போதைக்கு சின்ன ரெசிஸ்டன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்ச் இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்திங்களா? இதை தான் மார்க்கெட் வந்து இப்போதைக்கு எடுத்து நிற்கிது. இந்த ஸ்விங்குக்கிட்ட இப்போதைக்கு எடுத்து நிற்கிது. இந்த 49,810 நான் நேற்றுக்கே சொல்லியிருப்பேன். இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது இன்ட்ராடேக்கானது. சரிங்களா? நான் இன்ட்ராடேக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து சின்னதாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இந்த ரேஞ்ச் சரிங்களா? இது நாளைக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சு வந்து அடுத்தது இன்ட்ராடேக்கான ஒரு 50,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 50,636 அப்படிங்கிறது தான் ரெசிஸ்டன்ஸ். ஒரு 600 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா? தென் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,864 இந்த லெவல் இப்போ நின்றுக்கிட்டு இருக்க லெவல் வந்து நாளைக்கு பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா இந்த ரேஞ்சு வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். சரிங்களா? ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வந்துச்சுன்னா 48,845 அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கேப் ஃபில்லிங் 48,484 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. இது வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதற்கு கீழே வந்துச்சுன்னா 47,696 700 ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதையும் வந்து பார்த்துக்கோங்க. இது பேங்க் நிஃப்டிக்கான லெவல்ஸு. நெஃப்டியோட ஓய் டேட்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வீடியோட இறுதியில் வந்து சொல்கிறேன். சென்செக்ஸ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நெஃப்டி போலவே வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனு மார்க்கெட் இப்போ மேலே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த லெவலில் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும்னு பார்த்தோம். மார்க்கெட் இது பிரேக் பண்ணியிருக்கு. அப்போது மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது, இந்த ரேஞ்சை ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திரும்பிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, செல்லர்ஸ் மட்டும்தான் உள்ளார இருப்பாங்க. மேக்ஸிமம் செல்லர்ஸ் வந்து எஸ்எல் ஹண்ட் பண்ணிவிட்டு அதே நேரத்தில் புதுசாக ஒருத்தவங்களாம் உள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நெஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ்க்கு எல்லாத்துலேயுமே நடக்குது. இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு திருப்பி கீழே வரப்போகுதா இல்லை இந்த லெவலை பிரேக் பண்ணிவிட்டு ஃபர்தராக மேலே போகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். இது எந்த இடத்துல போய் திரும்புது அப்படிங்கிறது தான் அடுத்த மேட்ரு. சரிங்களா? தென் இப்போதைக்கு சென்செக்ஸில் வந்து
இந்த ரேஞ்ச் வந்துட்டு திரும்புதா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்ட்ராடேக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து 75,721 அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா 76,300 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸு. சரிங்களா, இந்த லெவலை நான் வந்து சிம்பிளாக ட்ரா பண்ணி காமிக்கிறேன். இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், தென் இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. இந்த ரெண்டு லெவலும் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் ட்ரெண்டு பிரேக் ஆகிறதுக்கான சூழ்நிலை வரும். ஓகேங்களா. தென் கீழே வந்துச்சு அப்படின்னா 74,689 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா 73,600 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 72,658 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் சென்செக்ஸுக்கான லெவல்ஸு. ஓஐ டேட்டா என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இது கொஞ்சம் இப்போதைக்கு அப்டேட் ஆகிருக்கு இந்த நெஃப்டி ட்ரேடர், அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நெஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா 23,000 அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. எவரி 100 பாயிண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு நல்ல சப்போர்ட்டாக இருந்துச்சு. இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து குறைஞ்சிருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஏறுறதுக்கான ஏற்றம் வந்து சற்று வந்து ஜாம் ஆகிருக்கு. அப்போ என்ன ஆகிருக்கு, நேற்று வந்த ஸ்பீடு வந்து இன்றைக்கி இல்லை. அதனால் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகிடுமோ அப்படிங்கிறத பயந்துக்கிட்டு புட் ரைட்டர்ஸ் வந்து எஸ்கேப் ஆகியிருக்காங்க. சரிங்களா, 23,000 நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கும். நாளைய தினம் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனோன்னா ஒரு 10:30 மணிக்கு பாருங்கள், மார்க்கெட் வந்து எந்த ரேஞ்சில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பில்ட் ஆகுதுன்னு. இந்த ரேஞ்சில் வந்து 23,000 அப்படிங்கிற ரேஞ்சில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பில்ட் ஆனிச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 29,000 ரேஞ்சிலே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். காலையில் ஓப்பன் ஆகும்போது பாருங்கள், இப்போதைக்கு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்டிசிஷனான வியூ தான் இருக்குது. சரிங்களா, தென் நிஃப்டி 50ல் இன்றைக்கி யார் யார் கான்ட்ரிபியூட்டர்ஸ்னு பார்ப்போம். 32 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், 18 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். இது வந்து நேற்றைக்கு நிறையவே இருந்துச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் தான் இன்றைக்கி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கு. எல்என்டி 1.4%, ரிலையன்ஸு 0.6, ஸ்ரீராம் ஃபினான்ஸு 3.9%, டாடா ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா 2.5%, ஸ்டேட் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.1%, பவர் கிரிட்டு 2.3%, அல்ட்ராடெக்கு, பாரதி ஏர்டெல், ஹெச்டிஎஃப்சி லைஃபு இவங்களாம் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல் இதெல்லாம் வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கு. சரிங்களா, நெகட்டிவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபி, டிசிஎஸ், ஐடிசி, டெக் மஹிந்திரா, சன்ஃபார்மா இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டானியா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் இருக்குது. 32 ஸ்டாக்ஸ் வந்து பாசிட்டிவ், 18 ஸ்டாக்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது. சரிங்களா, பேங்க் நிஃப்டியை பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் 11 ஸ்டாக் பாசிட்டிவ், கொடாக் பேங்க் வந்து இன்றைக்கி நெகட்டிவ் ஆகிருக்கு. சரிங்களா, பாக்கி எல்லாருமே பாசிட்டிவில் இருக்காங்க. சென்செக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 16 ஸ்டாக் வந்து பாசிட்டிவ், 14 ஸ்டாக் வந்து நெகட்டிவ். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா 50-50 இருக்குது. இப்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்றுக்கு வந்து எல்லாமே நல்ல புல்லிஷில் இருந்துச்சு. ஓவரால் பார்க்கும்போது எல்லாமே நல்ல புல்லிஷில் இருந்துச்சு. ஆனால் இன்றைய தினம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் எல்லாத்துலேயும் சுணக்கமாக இருக்குது. இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு சப்போஸ் மார்க்கெட் திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ அப்படிங்கிறத மாரி யோசிக்க தோணுது. சரிங்களா, இதை வந்து பார்த்துக்கோங்க. இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இன்ட்ராடேயில் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல ரிசல்ட் வரக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதை நீங்கள் ஃப்ரீயாக வாங்கிக்கணும் அந்த கிளாஸஸை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். நம்ம ரெஃபரலுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டீமண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீயான அக்சஸ்க்கு கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இல்லை சார் நான் ஃபுல்லாக கோர்சஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்க்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட் பண்ணுங்கள். முழுசாக கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள். நான் சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தனிப்பட்ட வியூ தான். நீங்களும் மார்க்கெட்டை ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். என்னோட வியூவோட உங்கள் வியூ ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்க வரை
தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.